பிரபஞ்சத்திடம் நாம் எப்படி பேசுவது? நீங்கள் எப்போதாவது இப்படி சிந்தித்திருக்கிறீர்களா? நான் நிறைய பிரார்த்திக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை ஏன் மாறவில்லை? பிரபஞ்சம் உண்மையிலேயே என்னை கேட்கிறதா? ஒரு உண்மை சொல்லட்டுமா? பிரபஞ்சம் எப்போதும் உங்களை கேட்கிறது. ஆனால் நாம் பேசும் மொழி அதற்கு புரியாத மொழியாக இருக்கிறது. இந்த வீடியோவில் பிரபஞ்சத்திடம் எப்படி பேச வேண்டும், அது எந்த மொழியை புரிந்து கொள்கிறது, ஏன் சிலருக்கு மட்டும் வாழ்க்கை வேகமாக மாறுகிறது, எல்லாவற்றையும் அமைதியாக ஆழமாக புரிந்து கொள்வோம். பிரபஞ்சம் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாது. அது புரிந்து கொள்வது உங்கள் எண்ணம், உங்கள் உணர்வு, உங்கள் நம்பிக்கை, உங்கள் செயல். நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதல்ல, எப்படி உணர்கிறீர்கள் என்பதே அதன் மொழி. நீங்கள் சொல்லலாம், நான் வெற்றி பெறுவேன் என்று. ஆனால் உள்ளுக்குள் பயம் இருந்தால் பிரபஞ்சம் கேட்பது, இவனுக்கு பயம்தான் அதிகம். நீங்கள் தினமும் அதிகமாக யோசிப்பதுதான் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அனுப்பும் சிக்னல். எப்போதும் குறை, எப்போதும் பயம், எப்போதும் சந்தேகம். அதே வாழ்க்கையாக திரும்ப வரும். மாற்றம் எங்கே ஆரம்பிக்கிறது? ஒரே ஒரு இடத்தில், எண்ணத்தில். எனக்கு இது சாத்தியம் என்று தினமும் நினைக்க ஆரம்பியுங்கள். பிரபஞ்சத்தின் ஃபேவரிட் லாங்குவேஜ் ஃபீலிங். நீ விரும்பும் வாழ்க்கை ஏற்கனவே கிடைத்தது போல உணர முடியுமா? அந்த மகிழ்ச்சி, அந்த நிம்மதி, அந்த நம்பிக்கை. ஒரு நிமிடம் கூட அப்படி உணர்ந்தால் போதும். அதுதான் உண்மையான ரிக்வெஸ்ட். நீ உன்னை பற்றி என்ன பேசுகிறாய்? என் வாழ்க்கை இப்படித்தான். அது ஒரு கட்டளை. இன்று முதல் வார்த்தை மாற்று. எல்லாம் என் பக்கம் மாறுகிறது. நான் பெறத் தகுதியானவன். வார்த்தை ஈக்குவல்ஸ் விதை. நீ போடுவதுதான் வளரும். பிரபஞ்சம் ஒரு கேள்வி கேட்கும். நீ உண்மையிலேயே இதை நம்புகிறாயா? அதற்கான பதில் உன் செயல். சின்ன முயற்சி கூட போதும். அது சொல்கிறது, நான் தயாராக இருக்கிறேன். நன்றி சொல்வது என்றால் எனக்கு இது கிடைத்துவிட்டது என்று ஒப்புக்கொள்வது. தினமும் இரவு 3 விஷயங்களுக்கு நன்றி சொல். பிரபஞ்சம் சொல்வது, இவனுக்கு இன்னும் கொடுக்கலாம். பிரபஞ்சத்திடம் பேசுவது கடினமில்லை. உண்மையாக இரு, அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. நீ பேச ஆரம்பித்தால் பிரபஞ்சம் பதில் தர ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போதாவது இப்படி சிந்தித்திருக்கிறீர்களா? நான் நிறைய பிரார்த்திக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை ஏன் மாறவில்லை? பிரபஞ்சம் உண்மையிலேயே என்னை கேட்கிறதா? ஒரு உண்மை சொல்லட்டுமா? பிரபஞ்சம் எப்போதும் உங்களை கேட்கிறது. ஆனால் நாம் பேசும் மொழி அதற்கு புரியாத மொழியாக இருக்கிறது. இந்த வீடியோவில் பிரபஞ்சத்திடம் எப்படி பேச வேண்டும், அது எந்த மொழியை புரிந்து கொள்கிறது, ஏன் சிலருக்கு மட்டும் வாழ்க்கை வேகமாக மாறுகிறது, எல்லாவற்றையும் அமைதியாக ஆழமாக புரிந்து கொள்வோம். பிரபஞ்சம் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாது. அது புரிந்து கொள்வது உங்கள் எண்ணம், உங்கள் உணர்வு, உங்கள் நம்பிக்கை, உங்கள் செயல். நீங்கள் சொல்லலாம், நான் வெற்றி பெறுவேன் என்று. ஆனால் உள்ளுக்குள் பயமிருந்தால் பிரபஞ்சம் கேட்பது, இவனுக்கு பயம்தான் அதிகம். நீங்கள் தினமும் அதிகமாக யோசிப்பதுதான் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அனுப்பும் சிக்னல். எப்போதும் குறை, எப்போதும் பயம், எப்போதும் சந்தேகம். அதே வாழ்க்கையாக திரும்ப வரும். மாற்றம் எங்கே ஆரம்பிக்கிறது? ஒரே ஒரு இடத்தில், எண்ணத்தில். எனக்கு இது சாத்தியம் என்று தினமும் நினைக்க ஆரம்பியுங்கள். பிரபஞ்சத்தின் ஃபேவரிட் லாங்குவேஜ் ஃபீலிங். நீ விரும்பும் வாழ்க்கை ஏற்கனவே கிடைத்தது போல உணர முடியுமா? அந்த மகிழ்ச்சி, அந்த நிம்மதி, அந்த நம்பிக்கை. ஒரு நிமிடம் கூட அப்படி உணர்ந்தால் போதும். அதுதான் உண்மையான ரிக்வெஸ்ட். நீ உன்னை பற்றி என்ன பேசுகிறாய்? என் வாழ்க்கை இப்படித்தான். அது ஒரு கட்டளை. இன்று முதல் வார்த்தை மாற்று. எல்லாம் என் பக்கம் மாளுகிறது. நான் பெறத் தகுதியானவன். வார்த்தை விதை. நீ போடுவதுதான் வளரும். பிரபஞ்சம் ஒரு கேள்வி கேட்கும். நீ உண்மையிலேயே இதை நம்புகிறாயா? அதற்கான பதில் உன் செயல். சின்ன முயற்சி கூட போதும். அது சொல்கிறது, நான் தயாராக இருக்கிறேன். நன்றி சொல்வது என்றால் எனக்கு இது கிடைத்துவிட்டது என்று ஒப்புக்கொள்வது. தினமும் இரவு 3 விஷயங்களுக்கு நன்றி சொல். பிரபஞ்சம் சொல்வது, இவனுக்கு இன்னும் கொடுக்கலாம். பிரபஞ்சத்திடம் பேசுவது கடினமில்லை. உண்மையாக இரு, அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. நீ பேச ஆரம்பித்தால் பிரபஞ்சம் பதில் தர ஆரம்பிக்கும்.
இந்த வீடியோ உங்களை சிறிது கூட அமைதியாக்கியிருந்தால் காமெண்டில் எழுதுங்கள், நான் பேச ஆரம்பித்து விட்டேன். இன்னும் ஆழமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.